அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவருக்கும் திருமண நாள் கொண்டாடுவருக்கும் வாழ்த்துக்கள். இப்போது சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் சாதகமாக இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. அதுக்கு கிரக நிலைகளும் ஒரு காரணமாக இருக்குது. சனி பயிற்சி நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் ராகு கேது பிடியில் பல கிரகங்கள் இருக்கிறதுனால இப்போது தேவையில்லாத போர் அபாயம் இருக்குது. அது இல்லாமல் இப்போது இந்தியாவுக்குள்ளே பார்த்திங்கன்னா தட்டுப்பாடுகள், கேஸ் தட்டுப்பாடு பிரச்சனை இருக்குது. ராகு கேதுக்கு உடைய விஷயங்கள் தடைப்படுது. அதே நேரங்களில் உங்களோட வாழ்க்கையிலையும் பொருளாதாரம் தடைப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சூழ்நிலைகளை புத்திசாலித்தனமாக சமாளிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. இப்போது லைவ் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை திருப்பியும் டவுன்லோட் பண்ணி திருப்பியும் புதுசாக போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்து பலன் அடைகிறது நல்லது. உங்களோட பலன் கேட்கும் போது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பலனை கேட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும். இப்போது தேதி பார்த்திங்கன்னா 12/3/2026 விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்திங்கன்னா அஷ்டமி திதி காலையில் 4:18 முடிஞ்சு போச்சு. பிறகு நவமி திதி மறுநாள் காலையில் 6:26 வரைக்கும் நாள் முழுக்க இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம் காலை அதாவது 12:43 வரைக்கும் இருக்குது. அதாவது நாள் முழுக்க மூல நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு பூராட நட்சத்திரம் இருக்குது. சூரிய உதயம் காலையில் 6:18க்கும் சூரியன் மறைவு மாலை 6:19க்கும். நல்ல நேரம் காலையில் 10:30 முதல் 11:30 வரை, பகல் 12:30 முதல் 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் எதுவும் கிடையாது. மாலையில் 6:30லேருந்து 7:30 வரைக்கும் இருக்குது. இன்று நீங்கள் உங்களோட நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மூல நட்சத்திரம் சுபகாரியம் செய்கிறதுக்கு ஏற்றது கிடையாது. அதே நேரங்களில் நவமி திதியும் சுபகாரியங்கள் செய்கிறதுக்கான திதியாக கிடையாது. நாள் போகிற போக்கில் கொண்டு போங்க. எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் எந்த ஒரு புது விஷயங்களும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. சில சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. ஏன்னா இன்று யோகமும் சரியாக இல்லை, நட்சத்திரமும் சரியாக இல்லை, திதியும் சரியாக இல்லை. நாளை அமைதியாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்கிறது நல்லது. இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு மகிழ்ச்சி, ரிஷப ராசிக்கு வெற்றி, மிதுன ராசிக்கு வரவு, கடக ராசிக்கு உயர்வு, சிம்ம ராசிக்கு நட்பு, கன்னி ராசிக்கு அசதி, துலாம் ராசிக்கு தாமதம், விருச்சிக ராசிக்கு ஆதாயம், தனுஷ் ராசிக்கு எதிர்ப்பு, மகர ராசிக்கு ஆதரவு, கும்ப ராசிக்கு முயற்சி, மீன ராசிக்கு சுகமாக இருக்குது. நாளை எல்லா விஷயத்துலையும் ஜாக்கிரதையாக கொண்டு போங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்குங்க. உங்களோட வேலைகளை நீங்கள் தன்னிச்சையாக கடின முயற்சியும் கடின உழைப்போடும் செய்கிறது நல்ல பலன் தரும். இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு கிரகநிலைகள் உங்களுக்கு சுத்தமாக சாதகமாக இல்லை. இருந்தாலும் ராகு கேது பிடிக்குள்ள கிரகங்கள் இருக்கிறதுனால ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிரச்சனைகள் அதாவது 12ஆம் இடத்து சனி பகவானும் சரி, 3ஆம் இடத்து குரு பகவானும் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. அது உங்களுக்கு கெடுதல் இல்லாமல் பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கிரகநிலைகளை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு இருக்கார், 5ஆம் இடத்துல கேதுவும், 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார், 11ஆம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் ராகு இருக்கிறதும், 12ஆம் இடத்துல சுக்கிரனும் சனி பகவானும் இருக்கார். கொஞ்சம் பணத்தட்டுப்பாடுகள் இருக்கலாம். தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உறவினர்கள் கூட தேவையில்லாத வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படும். தொழில் விஷயமாக மேற்கொள்கிற பயணத்தால் அலைச்சல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எதிர்பாராத வகையில் ஒரு சில உதவி கிடைக்கும். அது மூலிமா பொருளாதார நெருக்கடிகளை குறைக்கிறதுக்கு நல்லது. தெய்வ வழிபாடு இன்று செய்கிறது ரொம்பவே அவசியமாக இருக்கும். உங்கள் மனசில் தைரியம் குறைஞ்சி இருக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களோட வளர்ச்சியை பாதிக்கிற மாதிரி இருக்குது. நம்பிக்கையும் உறுதியும் வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போங்க. நெகட்டிவான எண்ணங்களை தவிர்த்துருங்க. பாசிட்டிவான எண்ணங்களை மேற்கொள்வது நல்லது. சில விஷயங்களை செய்யும் போது சிந்தித்து செயல்படுங்க. சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் இருக்க மாதிரி இருக்கும். வருத்தப்படாமல் சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. உறவுகளுக்குள்ளே இன்று கொஞ்சம் ஜாக்கிரதை. பசங்களோட கொஞ்சம் கவனமாக இருங்க. பசங்க செய்கிற விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இல்லை. உங்களோட வேலைகளை நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். அடுத்தவங்கள நம்பிலாம் எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்காதீங்க. அதே நேரங்களில் அவங்க செஞ்ச பழிக்கு தவறுக்கு நீங்கள் பழி சுமக்கிற மாதிரி இருக்கும். அதையும் பார்த்து நடந்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து புத்திசாலித்தனமாக ப்ரொஃபஷ்னலாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்ககிட்ட இருக்கிற மனக்குழப்பம், பொறுப்புகள் எல்லாமே தனக்கிட்ட கோபமான மனநிலையை காட்டுற மாதிரி இருக்கும். அது 2 பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியை பாதிக்கிற மாதிரி இருக்குது. சில வாக்குவாதங்கள், விவாதங்கள் ஏற்படலாம். பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகளை பேசி சமாளிக்க முயற்சி செய்யுங்க. பசங்களோட விஷயங்களை இன்று நீங்கள் பேசாமல் இருக்கிறது நல்லது. உங்களுக்கு அமைதி வேணும்னா ஒன்று நீங்கள் தனியாக வெளியே போங்க, இல்லை துணையை வெளியில் கூப்பிட்டு போய் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் சுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். கவனமாக இருங்க. செலவுகளை கண்காணித்து நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கும் சரி, பதட்டம் காரணமாக கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உடற்பயிற்சி செய்யுங்க, ஓய்வெடுங்க, மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பொறுப்புகள் காரணமாக சில பதட்டங்களையும் சில மன வருத்தங்களையும் சந்திக்கக்கூடிய நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி. இன்று உங்களுக்கு பதட்டங்களுடைய காலையிலேருந்தே கொஞ்சம் தேவையில்லாத பயமும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் இருக்கத்தான் செய்யும். குழப்பங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நெகட்டிவான எண்ணங்கள் மனசுக்குள்ளே அதிகமாக இருக்கிறதுனால செய்கிற செயல்கள் காரியங்களில் தடை தாமதங்களும் சில பிரச்சனைகளும் எதிர்பாராத சூழ்நிலைகளும் சந்திக்கக்கூடிய நாளாக தான் இருக்கும். உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதும் பிரயோஜனம் இல்லை. 4ஆம் இடத்துல கேதுவுக்கு நடுவுலையும் ராகுவுக்கு நடுவுலையும் மாட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. 8ஆம் இடத்துல சந்திரன் சொல்லவே வேணாம். 10ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், ராகு. அதுவும் சரி, இருக்கிற முக்கியமான கிரகங்கள் எல்லாமே ராகுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கு. ராகு கேதுக்குள்ளே 11ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு அதுவும் சரியில்லாமல் இருக்குது. ஆனால் சில மனநிலை காரணமாக வருத்தங்கள் காரணமாக சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் எல்லாம். தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருந்தீங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். வேலை செய்கிறவங்க வேலை செய்கிற இடத்துல கவனமாக இருக்கிறது நல்லது. இன்று நாள் உங்களுக்கு பலன் தரும்ன்ற மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க. போகிற போக்கில் உங்களோட நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்றைய நாள் சில தேவையில்லாத பதட்டங்களும் சில மன வருத்தங்களும் ஏற்படலாம். உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணுறது, உற்சாகமாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை செய்கிறது, கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அந்த மாதிரி செஞ்சு நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் எதிர்பாராத வேலை மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பயணம் இருக்கும், அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும். பிடிக்காத சில சூழ்நிலைகள் உங்களை சுற்றி இன்றைக்கி வேலையில் நடக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட வேலைகளில் தவறுகள் ஏற்படாமல் இருக்க திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். பிரச்சனைகள் இல்லாமல் நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு ப்ரொஃபஷ்னலாக நாளை ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பதட்டம், குழப்பம் எல்லாத்தையும் துணைக்கிட்ட கோபமாக காட்டுறதை விட்டுட்டு அமைதியாக ஒதுங்கி இருக்கிறது நல்லது. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கி சண்டை போடாதீங்க. வாக்குவாதங்களை தவிருங்க. உங்களை நீங்களே அவங்க துணைக்கிட்ட போகும்போது மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். காதலர்களுக்கும் இன்று பொருந்தும். விலகி இருக்கிறது இன்று உங்களுக்கு அட்வைசபிளாக இருக்குது. உங்களோட துணைக்கிட்ட அவங்கள மகிழ்விக்கிற மாதிரி அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை செய்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. ஏமாற்றங்கள் தான் அதிகமாக இருக்குது. உங்களோட சேமிப்பு கரையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத வீண் விரயங்கள் ஆக வாய்ப்பு இருக்குது. சூழ்நிலைகளை பாருங்கள், செலவுகளை கண்காணிங்க. எது தேவையில்லைன்னு செலவுகளை கண்காணித்து செஞ்சிங்கன்னா தப்பிக்கலாம். இல்லை தேவையில்லாத வீண் விரயங்கள் ஏற்பட்டு மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ரொம்பவே கவனம். உங்களோட முதுகு வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனம் ஓட்டும் போது ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு ஒருநிலையப்படுத்திக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் தான் ஆரம்பிக்க போகுது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. என்ன தான் உங்களுக்கு பிரச்சனைகள் சூழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் இன்றைய ஒரு சில நாட்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். அதை பார்த்துக்கிட்டு மகிழ்ச்சியாகவே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ராசியில் குரு இருக்கார், 3ஆம் இடத்துல கேது இருக்கார், 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார், 9ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், ராகு இருக்கிறதும், 10ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் இருக்கிறது. உங்களோட கிரகநிலைகளில் ராகு கேது பிடியில் இருக்கிறதுனால சின்னதாக பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய நாளாக தான் இன்று நாள் உங்களுக்கு இருக்குது. உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும்.
வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்ற நிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு பணி சுமை குறையிறதுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்று உங்களோட செயல்களை விரைவாகவும் விவேகமாகவும் செஞ்சு முடிப்பீங்க. ஆன்மீக ஈடுபாடு நல்ல ஒரு முன்னேற்றமான பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. இன்று உங்களுக்கு சில எதிர்பாராத சுப நிகழ்ச்சிகளும் எதிர்பாராத நன்மைகளும் நல்ல பலன்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்று வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பும் இருக்குது. அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல பேர் எடுப்பீங்க. உங்களோட சுய முயற்சி மூலியமாகவும் உங்களோட புத்திசாலித்தனமாகவும் உங்களோட நாள் உங்களோடதாக ஆக்கிக்குவீங்க. செய்கிற செயல்கள் காரியங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும். எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது. சிறப்பாக இந்த நாளை பயன்படுத்திக்கிறது எல்லா விதத்துலேயும் நல்லது. உங்களோட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் துணைக்கிட்ட நம்பிக்கையான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க. துணைக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் மாதிரி வாங்கி தரதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா அதாவது மொபைல் சம்மந்தமான பொருள் வாங்கி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவரோட தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. அது 2 பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. காதலர்களுக்கும் இது பொருந்தும். ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு இருக்குது. சுமூகமாக சந்தோஷமாக நாளை ஜாலியாக கொண்டாட வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பண வரவு நல்லாவே இருக்குது. எதிர்பார்த்த விதத்தில் எதிர்பார்த்த நேரத்தில் பணம் கிடைக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த கடனும் இன்று வசூலாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மூலிமா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் எதிர்காலத்துக்கு உண்டான முதலீடுகள் செய்கிறதுக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கனால சின்னதாக ட்ரேடிங்லேயும் நீங்கள் லாபம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சேமிக்க வாய்ப்பு அதிகம். சின்ன சின்ன முதலீடுகள் நல்ல பலன் தரும். ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. உங்கள் கிட்ட இருக்கிற சுறுசுறுப்பு, மகிழ்ச்சி, உற்சாகம் நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைய நாள் உங்களுக்கு வேகமும் விவேகமும் காலையிலேருந்தே இருக்குது. மகிழ்ச்சி தர மாதிரி சில விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்கும். சூழ்நிலைகள் எல்லாமே இன்று உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. குடும்பத்துக்காக மகிழ்ச்சிக்காக சந்தோஷமான செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது. என்ன கொஞ்சம் தேவையில்லாத கூட்டங்கள் அதிகமாக இருக்கும். வீண் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பண விஷயத்தில் மட்டும் ஜாக்கிரதையாக இருந்தால் நல்லது. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல கேதுவும், 6ஆம் இடத்துல சந்திரனும், 8ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், ராகும், 9ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும், 12ஆம் இடத்துல குருவும் இருக்கிற மாதிரி இருக்குது. பணவரவு தாராளமாக தான் இருக்கும். நீண்ட நாளாக வராத கடன்கள் வசூலாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. உங்கள் புத்திசாலித்தனம் உங்களோட வேலையிலையும் வியாபாரத்துலேயும் நல்லா வெளிப்படுத்தக்கூடிய விதமாக தான் இருக்குது. மனைவி மூலிமா நல்லதோ அவங்க மூலிமா சந்தோஷங்களோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் கூட வேலை செய்கிறவங்களால நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும். பசங்க பொறுப்போடு நடந்துக்குவாங்க. அது மூலிமா உங்களுக்கும் நல்ல ஒரு ஆத்ம திருப்தியான ஒரு நாளாக தான் இருக்குது. இன்று வெளியிடங்களுக்கு ஒன்றா ஜாலியாக போவீங்க. உங்களோட செயல்களில் நல்ல ஒரு உற்சாகமாக மகிழ்ச்சியாக செஞ்சு முடிப்பீங்க. நாள் முழுக்க கேஷுவலாகவே ஹேண்டில் பண்ணுவீங்க. மனசளவில் அமைதியும் நிம்மதியும் நிறைஞ்ச நாளாக இருக்குது. குடும்பத்தோட சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இனிமையான தருணங்களை அனுபவிக்கவும் பணம் சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம். காற்று நல்லா இருக்கும் போதே சேர்த்து வைக்கிறதும் சேமிக்கிறதும் நல்லதாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வேலையில் எப்பொழுது போல் கேஷுவலாக வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிறப்பாக வேலைகளை செஞ்சு உங்களோட வேலைகளை தொழில் செயல்திறனை மேம்படுத்தி நல்ல ஒரு வளர்ச்சியும் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலையில் எந்த ஒரு தவறும் இல்லை. அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக இருப்பீங்க. உங்களோட செயல்பாடு எல்லாருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கிட்ட நல்ல ஒரு அன்பை வெளிப்படுத்தி 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு இனிமையான புரிதலையும் இனிமையான தருணங்களையும் அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நகைச்சுவையாக நல்ல ஒரு விஷயங்கள் செய்வீங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்கிறது 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அன்பையும் பாசையும் ஏற்படுத்தி தர மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நாளை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். காதலர்கள் ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குடும்பத்தோடைய மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற நாளாக இருக்குது.
பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா தான் இருக்குது, சேமிப்பு அதிகமாக இருக்கும், எந்த ஒரு குறைபாடும் இல்லை. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கிறனால அதிக அளவில் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க. அடுத்து வர நாட்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிற உற்சாகம் மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியத்தில் சிறப்பாகவே இருப்பீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத நாளாக தான் இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஏன்டா வந்தது ஏன்டா போனதுன்ற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்யும். பொறுப்புகள் ரொம்ப இருக்கிறனால மன வருத்தங்கள் அதிகமாக இருக்குது. செய்யக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்குது. எங்கே போகிறது எதை செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க. நாளை காலையிலே திட்டமிட்டு சில விஷயங்களை செய்ய வேண்டியது அவசியம். எதிர்மறை எண்ணங்கள் அதிகம், குழப்பங்கள் அதிகமாக இருக்குது. தெளிவான சிந்தனைகளோடு நாளை கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நாளை சுமூகமாக கொண்டு போகலாம். உங்களோட ராசியிலே கேது இருக்கார். 5ஆம் இடத்துல சந்திரனும், 7ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா மொத்தமாக 4 பேர் செவ்வாய் புதன் சூரியன் ராகு இருக்கிறதும், 8ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் இருக்கிறது, 11ஆம் இடத்துல குருவும் இருக்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு வேலையிலையும் ஈடுபாடு இல்லை, சுறுசுறுப்பு இல்லை, மனசில் ஒரு மாதிரி மன உளைச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது. வாகனங்களால் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். நண்பர்கள் கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க. வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த உதவி பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ அது கொஞ்சம் தாமதமாகிறது, டென்ஷனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. இன்று உங்களுக்கு வளர்ச்சியும் உங்களோட வெற்றி குறித்தும் கவலைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களை நீங்களே ஊக்கப்படுத்திக்கிட்டு முன்னேற வேண்டியது அவசியம். உங்களுக்கு திருப்திகரமான உணர்வை அளிக்க உங்களோட வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டு செய்யுங்க. எந்த ஒரு வேலையும் அடுத்தவங்களை நம்பாதீங்க. உங்களுடைய நாள் உங்களோட கடின முயற்சியும் கடின உழைப்பும் தான் உங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சவால்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் உங்களால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், மகிழ்ச்சி அடைவீங்க. உங்களோட நாளை திருப்தியாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லது. எந்த ஒரு காரியம் செய்கிறதா இருந்தாலும் சிந்தித்து செய்யுங்க. தவறுகள் இல்லாமல் செய்யுங்க போதும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கிட்ட இன்று ஒத்துப்போக முடியாத வகையில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட உட்கார்ந்து பேசி அதை தீர்த்துக்கிறது நல்லது. கருத்து வேறுபாடுகளோட நாளை வச்சுக்கிட்டு மனசில் ஒரு எண்ணத்தையும் குழப்பத்தையும் வச்சுக்கிட்டு நாளை சுமூகமாக இல்லாமல் மன வருத்தத்தோடையும் குழப்பத்தோடையும் கொண்டு போகிறது நல்லதில்லை. காதலர்களுக்கும் இது பொருந்தும். கவனமாக சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருந்தால் அதை தவிர்த்துட்டு ஒதுங்கி போகிறது நல்லது, விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இன்று எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காமல் நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது, ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. செலவுகளை கட்டுப்படுத்தலைன்னா அதிக செலவுகளை சமாளிக்க முடியாது. வீண் கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் ஏற்படலாம். பொறுப்புகள் காரணமாக கட்டாய செலவுகளை கண்டிப்பாக செய்கிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட உணர்ச்சி வசப்படக்கூடிய மனநிலை காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். அதெல்லாம் தவிர்த்துட்டு நாளை முடிஞ்ச அளவுக்கு கேஷுவலாக கொண்டு போங்க. கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு குழப்பத்தோடு தான் ஆரம்பிக்குது. செய்ய வேண்டிய செயல்கள் நிறைய இருக்கிறதுனால எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னே தெரியாமல் தவிக்கிற மாதிரி இருக்குது. நாள் முழுக்க பொறுமையை நிதானமும் எல்லா விஷயத்துலையும் தேவைப்படக்கூடிய நாளாக இருக்குது. அவசரப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுங்க. பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போனாலே நாள் உங்களுக்கு சாதகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 6ஆம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் ராகு இருக்கிறதும், 7ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும், 10ஆம் இடத்துல குருவும், 12ஆம் இடத்துல கேதுவும் இருக்காங்க. தொழில் சம்பந்தமாக எடுக்கிற முயற்சிகளில் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வேலையில் டென்ஷன் அதிகமாக இருக்கும். உடல் சோர்வு ஏற்படுற மாதிரி இருக்குது. சாப்பாட்டு விஷயத்தில் கட்டுப்பாடு ரொம்பவே அவசியம். உறவினர்கள் உதவி கேட்டு இன்று உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. யாருக்கும் இன்றைக்கி பணம் சம்பந்தமான கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அடுத்தவங்ககிட்ட பேசும்போது கவனமாக பார்த்து பேச வேண்டியது அவசியம். இல்லைன்னா நல்ல பலன்கள் கூட தாமதமாகிற மாதிரி இருக்குது. உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு பொறுமையை நிதானமும் அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு நாள். சூழ்நிலைகளை பாருங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக கையாளுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் இருந்தாலே நாள் பொறுமையாக அமைதியாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று அதிகமாக வேலை இருக்குது, கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டியது, ஈஸியாக செய்ய வேண்டிய வேலைகள் கூட கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி இருக்கும். கடின முயற்சி கடின உழைப்பும் தேவை. வேலை விஷயமா பயணம் இருக்குது, அதை அலைச்சலை தான் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பேலன்ஸ் பண்ணுங்கள், திட்டமிடுங்க. எந்த ஒரு வேலையும் நிலுவையில் நிற்காமல் பார்த்துக்கோங்க. வேலைகளில் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. அது பெரிய பிரச்சனையாக்குற மாதிரி இருக்குது. அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு வேலையும் பொறுப்பையும் கொடுக்காதீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேசும்போது கட்டுப்பாடு தேவை. இன்று வார்த்தையில் நிதானம் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். காதலர்களுக்கும் ஜாக்கிரதை. இன்று நீங்கள் பேசுகிற வார்த்தைகளால் சில பிளவுகளோ பிரச்சனைகளோ சந்திக்கிற மாதிரி இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. கணவன் மனைவி பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள், பணத்தட்டுப்பாடு எல்லாத்தையும் கோபமாகவும் தொணக்கிட்ட எரிசலாகவும் காட்டாதீங்க. காதலர்கள் உங்கள்கிட்ட பணம் இல்லைன்றதை வெளிப்படையாக மனசு விட்டு தொணக்கிட்டையும் சரி, காதலையும் சரி ஓப்பனாக உங்களோட சூழ்நிலைகளை சொல்லி நாளை பக்குவமாக அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செழிப்பான நிதி நிலைமை கிடையாது. பணப்பற்றாக்குறை அதிகமாக இருக்குது. சம்பாதிக்கிற திறமை கூட பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது. வரவு கம்மியாக இருக்குது. மன உளைச்சல் அதிகம், செலவுகள் அதிகமாக இருக்குது. பதட்டத்தினால ஆரோக்கியமும் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் கன்னிராசிக்கு இருக்குது. பொறுமையை நிதானமும் ரொம்பவே அவசியம் தேவைப்படக்கூடிய நாளாக இருக்குது. இப்போ அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டாம். எல்லாமே சாதகமாக தான் இருக்குது. செய்கிற செயல்கள் கண்ணை மூடிக்கிட்டு உங்களுக்கு பலன் தர விதமாக இருக்கும். நல்ல ஒரு திருப்தி தரக்கூடிய சூழ்நிலையோட திருப்தியான மனநிலையோட நாள் முழுக்க இருப்பீங்க. உங்கள்கிட்ட நல்ல ஒரு மகிழ்ச்சி, உற்சாகம், தைரியம், உறுதி எல்லாமே இருக்கனால சாதகமான விஷயங்கள் நாளில் எல்லா காரியமும் உங்களுக்கு உங்கள் விருப்பப்படி நடக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 5ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், ராகு. 6ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும். சந்தோஷத்துக்கு குறையே கிடையாது. 9ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல கேது. என்ன இருந்தாலும் ஒரு சின்னதாக புத்திசாலித்தனமாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்கும். உங்களுக்கு காலையிலேயே மகிழ்ச்சி தர மாதிரி சில விஷயங்கள், தகவல்கள் கிடைக்கும். பசங்க ஆதரவாக இருப்பாங்க. சிலருக்கு வெளியூரோ வெளிநாடோ போகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். திருமண சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன், எதிர்பாராத தனவரவு, கடன் இருந்ததுன்னா வரவேண்டிய கடன் வந்து சேரும். பூர்வீக சொத்து வழியிலையும் பலன் நல்லா இருக்குது. நாள் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விதத்துலேயும் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட நீண்ட நாள் விருப்பங்கள், ஆசைகள், கனவுகள் எல்லாம் நிறைவேற்றிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள். உங்களோட ஜாதகத்துலேயும் சரி, உங்களோட எதிர்காலத்துலேயும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் தர விதமாக இந்த நாள் நல்லா இருக்குது. கரெக்டாக சிந்தித்து செயல்பட்டு பலன் அடைங்க. உங்களுக்கு சுபகாரிய முயற்சிகளில் முடிவு வரும். அதே நேரங்களில் மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் குறைவில்லாத நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு நன்மை, எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் உங்களோட திறமையை நிரூபிக்க ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்கள் எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு பாராட்டும் பேரும் எடுக்கிறது திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. கரெக்டாக நாளை பயன்படுத்திக்குவீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கிட்ட உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக கூறுவீங்க. அது 2 பேருக்குள்ளேயும் நம்பிக்கை உணர்வையும் புரிதலையும் அதிகமாகிற மாதிரி இருக்குது. அது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற நாள். ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் இனிமையான சில விஷயங்களை, தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பழைய நினைவுகளை மனசில் கொண்டு வந்து சந்தோஷத்துக்கு குறைவில்லாமல் ஜாலியாக இருப்பீங்க. ஹோட்டலுக்கு போகிறது, விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிறதுக்கு ஏற்ற நாளாக தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். சேமிப்பு பழக்கத்தை மேற்கொள்வீங்க. அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஜாலியாக திட்டமிட்டிங்கன்னா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. எந்த ஒரு பணத்தையும் வீண் விரயம் பண்ணாமல் சேமிச்சிங்கன்னா எதிர்காலத்துக்கு உதவியாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். நீங்கள் நல்ல மகிழ்ச்சியாக இருப்பீங்க. திருப்திகரமான நகைச்சுவை உணர்வோட சுவைபூர்வமான மனநிலை, நல்ல ஒரு சந்தோஷத்துக்கு குறைவில்லாத நாளாக தான் இருக்குது.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகளோடையும் ஏற்பட்ட சில மன உளைச்சல் காரணமாக சிந்தனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. செய்யக்கூடிய காரியங்கள் அதிகமாக இருக்குது. மனசை ஒருநிலைப்படுத்தி கொண்டு போங்க. குடும்பத்தில் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை. இன்று நீங்கள் பண விஷயத்துலேயும் குடும்ப விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்கும். உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 4ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், ராகு இருக்கிறதும், 5ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும், 8ஆம் இடத்துல குருவும், 10ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்துலையும் ஆர்வம் இல்லாத கையை கட்டி போட்ட மாதிரி ஒரு நாளாக இருக்குது. தொழில் விஷயமா உங்களோட முயற்சிகளுக்கு கூட இருக்கிறவங்க மூலிமா கொஞ்சம் இடையூறுகளும் தடைகளும் வளர்ச்சிகளை இடையூறுகளும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வேலையில் நல்ல ஒரு அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது. பயணங்கள் மூலிமா பெரிய மனிதர்களோட அறிமுகம் ஓரளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு எதிர்பாராத வரவு இருக்குது, சிறப்பாக பயன்படுத்திக்குங்க. ஆனால் பண விஷயத்தில் செலவுகளும் அதிகமாக இருக்குது, கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். கோயிலுக்கு போனீங்கன்னா மனசுக்கு ஆறுதலாக இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்சால் நண்பர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். குடும்பத்திலேருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்தீங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை செய்கிறதுல தாமதம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. திட்டமிட்டு ஒழுங்காக ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் அவசரப்பட்டு செய்யும் போது தவறுகள் கண்டிப்பாக உண்டு. அது அடுத்தவங்களுக்கு ஆதாயமாக போகும், உங்கள் மேலே பழி விழும். அடுத்தவங்க செஞ்ச பிரச்சனைகள் எல்லாமே உங்கள் தலையில் உருள்ற மாதிரி இருக்கும். வளர்ச்சிக்குண்டான நேரத்தில் நீங்கள் ஏனோ தானோன்னு இருந்தீங்கன்னா சில தேவையில்லாத சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடியதாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்கள் கிட்ட இன்று உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. துணைக்கிட்டேயும் சரி, காதலிக்கிட்டே கோபமாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட மனநிலையை மகிழ்ச்சியாக வச்சுக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. ஏன்னா எதையோ இழந்த மாதிரி தேவையில்லாத பணப்பிரச்சனை எல்லாத்தையும் மனசில் போட்டு குழப்பிருக்கீங்க. இது 2 பேருக்குள்ளேயும் முரண்பாடுகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பக்குவமாக ஹேண்டில் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அவங்கள பிடிச்ச மாதிரி விஷயங்களை செஞ்சு அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில் செலவு திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். ஏனோ தானோன்னு செஞ்சிங்கன்னா சில சூழ்நிலைகளில் பணத்தட்டுப்பாடு ஏற்படுற மாதிரி இருக்குது. பதட்டம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண இழப்பு, பண விரயம் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் சின்னதாக பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, ஓய்வெடுங்க. கண்களை லேசாக வச்சுக்க வேண்டியது அவசியம். மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருந்தால் போதும். பார்த்து நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கலவையான நாளாக தான் இருக்குது. நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். ஆனால் எது நல்லது எது கெட்டதுன்ற குழப்பம் ஒன்று இருக்குது. அதை இப்போது தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி சுமூகமாக கொண்டு போகிறது நல்லது. உங்களோட ராசியில் சந்திரன் இருக்கார். 3ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், ராகு இருக்காங்க. 4ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும், 7ஆம் இடத்துல குருவும், 9ஆம் இடத்துல கேதுவும். தேவையில்லாத தடைகள் தாமதங்கள் நிறைய இருக்கத்தான் செய்யும். குறிப்பாக சொல்லணும்னா உறவுகளுக்குள்ளே கொஞ்சம் ஒற்றுமை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பொருளாதார நிலை சிறப்பாக இல்லைனாலும் பிரச்சனைகள் இருக்காது. நண்பர்கள் மூலிமா ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். வேலை செய்கிற இடத்துல பாராட்டுதல் இல்லைனாலும் பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு நாள் அமைதியாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பிளான் பண்ணி கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்து கவனமாக இருங்க. வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் அப்படிங்கிற பேரில் வீண் செலவுகளை அதிகமாக பண்ணிவிட்டு கடன் வாங்காமல் பார்த்துக்கோங்க. பண விரயம் ஆகாமல் பார்த்துக்கோங்க. மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. மனசு சமநிலையில் இல்லை. சில சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இன்றைய நாளை கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டு பொறுமையாக கொண்டு போனீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லாமல் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு மேலதிகாரிகள் கிட்ட நல்லுறவு இருக்காது. மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் சகஜமான அணுகுமுறை தேவை. எந்த ஒரு விஷயம் அவர் செஞ்சாலும் சொன்னாலும் அமைதியாக கேட்டுக்கிறது நல்லது. அக்செப்டன்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்பவே தேவை. வீண் வாக்குவாதங்கள் அது வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, குடும்பத்திலையும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. சில சூழ்நிலைகளில் செய்யாத தவறுக்கு கேள்விகள் கேட்குறாங்கன்னு எகிரி குதிக்க வேண்டாம். பார்த்து ப்ரொஃபஷ்னலாக பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுங்கள். டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். உங்களோட வாதங்களை கருத்துக்களை தெளிவாக எடுத்து சொன்னீங்கன்னா நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கிட்ட உணர்ச்சி வசப்பட
படுறத தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அவங்க சொல்கிறத காதலராக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, துணையோட ச சொல்கிறத கேட்குறது நல்லது. அது 2 பேருக்குள்ளேயும் அன்பும் நல்லுறவையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் உங்கள் வீட்டில் சில பிரச்சனைகள் இருக்கிறது, துணைக்கிட்ட காமிச்சு கோபத்தையும் எரிச்சலையும் ஏற்படுத்தாதீங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு நாளை அமைதியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. சந்தோஷம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லாத நாளாக இருந்தால் நல்லதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு இல்லை, அதிகமாக கிடையாது. பணத்தை சேமிக்க வேணுன்ற பயமும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் உங்களுக்கு இன்று தேவைப்படுது. ஏன்னா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க, இல்லைன்னா பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் அக்கௌண்ட்டில் வச்சு ஹேண்டில் பண்ணுங்கள். கையில் பணத்தை வச்சுக்கிட்டு தொலைக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் இல்லை. கால் வலி, உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஓய்வு எடுக்க வேண்டிய கட்டாயமாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, காலையிலே ஏதோ ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வோ, ஏதோ ஒரு விஷயம் மனசை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்யுது. உங்கள்கிட்ட இன்றைக்கி பதட்டமும் தேவையில்லாத குழப்பங்களும் உங்களோட நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. எதையோ சிந்தனைகள் அதிகமாக இருக்குது, அதுவும் தேவையில்லாத சிந்தனைகளாக இருக்குது. பாதுகாப்பு இல்லாத குழப்பங்கள், உணர்வுகள் உங்களோட நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. குடும்பத்துலேயும் சில சவாலான சூழ்நிலைகள் இருக்குது. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், ராகு, 3ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும், 6ஆம் இடத்துல குருவும், 8ஆம் இடத்துல கேதுவும், 12ஆம் இடத்துல சந்திரனும் இருக்காங்க. குடும்பத்தில் நிம்மதி இல்லாத நிலை ஏற்படும். வேலையில் கூட வேலை செய்கிறவங்களால எதிர்பாராத வீண் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது. தொழிலில் கூட்டாளிகளை அனுசரித்து போனீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் போகும். உறவினர்கள் வழியில் ஒரு சில பொருளாதார பிரச்சனைகளுக்கு பண உதவிகள் கிடைக்கலாம். கடன்களை குறைக்க முயற்சி செய்யுங்க. ஏன்னா இன்று உங்களுக்கு பணவரவு இருந்தாலும் அது சேமிக்கலை, இல்லை கடன் அடைக்கலைன்னா அது விரயமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு அன்றாட செய்கிற செயல்களில் கூட எச்சரிக்கையான அணுகுமுறை அவசியமாக தேவைப்படுது. அது உங்களோட வளர்ச்சிக்கு கொஞ்சம் அனுகூலமாக இருக்கும். தேவையில்லாத அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. பதட்டத்தினால சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பணிகளில் தாமதம் ஏற்படுற மாதிரி இருக்குது. சிறப்பாக வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். பண விஷயத்துலேயும் சரி, வேலையிலையும் சரி, அடுத்தவங்களை யாரையும் நம்பாதீங்க. உங்கள் வேலையில் கூட வேலை செய்கிறவங்கள நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் கொடுக்காதீங்க. அவங்களால சில சூழ்நிலைகள், பிரச்சனைகளை சந்திக்கலாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கிட்ட நல்ல ஒரு புரிதல் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது. நல்லுறவை பராமரிச்சிங்கன்னா அது உறவை பார்த்துக்க உதவியாக இருக்கும். 2 பேருக்குள்ளேயும் உறவில் விட்டு கொடுத்து போகிறதும், அவங்களோட கருத்துக்கு நீங்கள் மதிப்பும் அங்கீகாரமும் கொடுக்கறது நல்லது. அதாவது துணைக்கிட்ட நீங்கள் சொல்கிற கருத்துக்களையும் பொறுமையாக எடுத்து சொல்கிறது நல்லது. திணிக்காமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு நாளை அமைதியாக கொண்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு குடும்பத்துக்காக தேவையில்லாத செலவுகளை செய்கிற மாதிரி இருக்குது. கையில் இருக்கிற பணத்தை அப்படியே அக்கௌண்ட்டில் போடுங்க. செலவுகளை கண்காணிங்க. முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு செலவுகளை செஞ்சிங்கன்னா தப்பிச்சிங்க. இல்லைனா வீண் விரயம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பணத்தை செலவு கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலைகளும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாரான ஆரோக்கியம் இருக்குது. கால் வலி உங்களுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது. ஓய்வெடுங்க. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை ரிலாக்ஸாக கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. உங்களுக்கு எதை பற்றியும் கவலை வேண்டாம். கண்ணை மூடிக்கிட்டு நாளை போய்கிட்டே இருங்க. ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இன்றைக்கி சாதகமாக தான் இருக்கும். நீங்கள் தொட்ட காரியங்கள் நல்லபடியாக நடக்கிறதுக்கும், எல்லா விஷயத்துலேயும் அனுகூலமான பலன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நல்ல ஒரு தைரியமாக துணிஞ்சு செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. பாதிப்புகள் எதுவும் இல்லாமல், குழப்பம் இல்லாத மனநிலை இல்லாமல் நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களோட ராசியிலே சூரியன், புதன், செவ்வாய், ராகு இருக்காங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும்,
5ஆம் இடத்துல குருவும், 7ஆம் இடத்துல கேதுவும், 11ஆம் இடத்துல சந்திரனும். நினச்ச காரியம் எல்லாமே நல்லபடியாக நடக்கிற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் பெண்களால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சுபகாரியத்து திருமண முயற்சிகளில் அனுகூலமான பலன் கிட்டும். வேலையில் சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணம் போகிறதுக்கான வாய்ப்பு அமையும். வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாள். எல்லா விஷயத்துலேயும் அனுகூலமும் சாதகமும் இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது. எதை பற்றியும் கவலைப்படாமல் நாளாக கொண்டு போகலாம். இன்று எதிர்பாராத விதமாக பல வாய்ப்புகள் இருக்குது. அது எல்லாமே நல்லா பயன்படுத்திக்கிறது நல்லது. எந்த ஒரு வாய்ப்பையும் குறிப்பாக சொல்லணும்னா புதிய வேலை வாய்ப்போ, பதவி உயர்வுக்கான வாய்ப்போ, அடுத்த ஆர்டர்கள், அடுத்த வியாபாரத்தில் நல்ல ஒரு ஆர்டர்கள் கிடைக்கலாம். உறவுகளுக்குள்ளேயும் நல்ல ஒரு புதிய சந்தோஷம் தர மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை அர்ப்பணிப்போடு செஞ்சு முடிப்பீங்க. எல்லா முயற்சியும் நல்ல ஒரு மனசை ஒருநிலைப்படுத்தி சிறப்பாக பணியாற்றுவீங்க. உங்களோட திறமைக்கும் உங்களோட செயல்திறனுக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கு ஊக்கத்தொகை மாதிரி பண வரவு ஏற்படலாம். உங்களோட வேலைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது. உங்களோட வேலைகள் எல்லாமே ஈஸியாக செஞ்சு முடிக்கிற புரிதல் உங்கள்கிட்ட நல்லாவே இருக்குது. நாளை சிறப்பாக செயல்படுத்துவீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் மனசில் அன்பான உணர்வு பொங்கி பெருகக்கூடிய ஒரு நாள். 2 பேருக்குள்ளேயும் நல்ல துணைக்கிட்ட வெளிப்படுத்தி உறவில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நல்லிணக்கமும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. சாதகமாக ஜாலியாக மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போவீங்க. ஒன்றா வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வரவும் நல்லா இருக்கனால குடும்பத்துக்கான செலவுகளும் சந்தோஷமாக செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. மகிழ்ச்சியாக உற்சாகமாக நாளை கொண்டு போங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று நிதி வளர்ச்சி சுமூகமாக இருக்குது. குடும்ப நலனுக்காக கொஞ்சம் பயனுள்ள வகையில் செலவுகளை செய்வீங்க. அது போக முக்கியமாக சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சேமிப்புக்கு இன்றைக்கி நீங்கள் அடி எடுத்து வச்சிங்கன்னா அது எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் நல்ல பலன் தரும். இன்று நீங்கள் ட்ரேடிங் மாதிரி சின்ன லாபம் பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்குன்னு அதிகமாக ஆசைப்பட்டு பெரிய முதலீடுலாம் பண்ணாதீங்க. சிறுக சிறுக முதலீடு பண்ணி அதில் சின்னதாக சேமிச்சிங்கன்னா நல்லதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம், வலிமையாக இருப்பீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. மகிழ்ச்சிக்கும் உற்சாகத்துக்கும் குறைவில்லாத நாளாக தான் இருக்குது. கும்பராசியை பொறுத்தளவுக்கு சந்தோஷத்துக்கும் மனசுக்கு திருப்தியும் இருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா 12 மீன ராசி. கடைசி ராசினா மீன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி தர விதமாக இருக்கும். உங்களோட செயல்பாடுகள்லாம் தெளிவாக புரிதலோட நல்ல ஒரு அடுத்தவங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நாளில் நல்ல ஒரு வளர்ச்சி தெரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு புத்திசாலித்தனமாகவும் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களோட கிரகநிலைகளை பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு சுக்கிரனும் சனி பகவானும் இருக்காங்க. உங்களோட 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதும், உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது இருக்கிறதும், உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும், 12ஆம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் ராகு இருக்கிறதும் நல்ல ஒரு வளர்ச்சி தர விதமாக தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. குடும்பத்தில் சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படக்கூடிய நாளாக இருக்குது. அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையில் புதிய வேலை வாய்ப்போ பதவி உயர்வோ கட்டாயம் உண்டு. உத்தியோகத்தில் வேலை பளு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆன்மீகம் மற்றும் தெய்வ வழிபாடுகளில் ஈடுபாடு அதிகமாகும். பெரிய மனிதர்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு இன்றைக்கி உண்டு. இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. உங்கள் மனசும் சரி புத்தியும் சரி தெளிவான விஷயங்கள் தெளிவாக இருக்கிறதுனால பல விஷயங்களில் சாதகமான முடிவு எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இன்று உங்களோட விருப்பங்களை பூர்த்தி செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. பணம் இல்லைன்னா வேலை தொடர்பான புதிய முயற்சிகளை இன்று நீங்கள் இறங்கலாம். புதுசாக வேலை வாய்ப்பு ட்ரை பண்ணுறதோ, புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, பணம் சம்மந்தமாக முதலீடு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. பயன்படுத்திக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளில் உற்சாகமாக உங்களோட நாள் முழுக்க சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. உங்களோட வேலையில் நீங்கள் உங்களோட கையாளும் திறமை பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனமாக எல்லா விஷயத்தையும் சுமூகமாக பர்ஃபெக்டாக செய்கிற நாளாக தான் இருக்குது. பிரச்சனைகள் எதுவும் இல்லை. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட இனிமையான பேச்சை பராமரிப்பீங்க. 2 பேரும் ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் மகிழ்ச்சியான தருணங்கள் அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற நாளாக தான் இருக்குது. காதலர்களும் இன்று நீங்கள் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க தயாராக இருங்க. சிறப்பான நாள். உங்கள் 2 பேருக்குள்ளேயும் புரிதல் நல்லா இருக்கும். நல்ல ஒரு விருந்து
விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிற மாதிரி இருக்குது. பசங்களோடையும் சரி, குடும்பத்தோடையும் சரி டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். எதிர்கால நலன் கருதி சிறப்பாக திட்டமிடுவீங்க, சேமிப்பீங்க. அது உங்களுக்கு மனசுக்கு ரொம்பவே நிறைவே தரா மாதிரி இருக்குது. கவலையே எதுவும் இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த விதமான ஆரோக்கிய பாதிப்பும் கிடையாது. எதை பற்றியும் மீன ராசிக்காரங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாளை செழிப்பாக கொண்டு போகிறது, உற்சாகமாக கொண்டு போகிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோ முழுசாக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைவ் டெலிகாஸ்ட் இனி டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 1/2 ஹவராவது வரும். அதில் நீங்கள் உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஒரு கேள்வி கேட்டு உங்களோட பிறந்த விவரங்களை போட்டு கேள்வி கேட்டு அதுக்குண்டான பலனை அறையலாம். முழுசாக உங்களோட டீட்டெயிலான ஜாதகம் கேட்கணுன்னா உங்களோட சுய ஜாதகம் பார்த்து பலன் அடையிறது நல்லது. உங்களோட எதிர்காலத்தை மேம்படுத்திக்க இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. சில நாட்கள், அதாவது ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வரை ராகு கேது பிடியில் கிரகங்கள் இருக்குது. இது கொஞ்சம் சிக்கலான சூழ்நிலைகளும் தான் ஏற்படுத்தும். நல்லவங்களுக்கு நல்லா இருக்கணுன்ற ராசி பலன் இருந்தவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் பாசிட்டிவாகவும் நடக்க வாய்ப்பு இருக்குது. கலவையான பலன்கள் உண்டு. நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்யுங்க. உங்களோட நாளை செய்கிறதுக்கு முன்னாடி எந்த காரியமாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படுறது, புத்திசாலித்தனமாக சூழ்நிலைகளை சமாளிக்கிறது எல்லாத்துக்கும் உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.